வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு சினிடெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும். அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற சேனலில் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து சாம் சூர்யாங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட அடிக்கடி வந்து நம்மக்கிட்ட பாஸ் லினக்ஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டூயல் பூட் பண்ணுறது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போடுங்க, எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்களை தொடர்ந்து வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து கேட்டதுக்காக வந்து நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது கவர்மெண்ட் லேப்டாப் தான், கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் கம்மியாக இருக்கும். பட் இருக்கவும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக வந்து நம்ம ட்ரை பண்ணலான் இருக்கோம். அந்த வரிசையில் வந்து அதாவது ஃபஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பாஸ் ஓஎஸ்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம்னு சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். நம்ம வந்து இதில் வந்து கண்டினியூ இருக்குது. நீங்கள் பார்த்துக்கங்க. அதாவது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப், அதாவது எப்படி பாஸ் ஓஎஸ் லினக்ஸ் எப்படி போடுறோம் கற்றுக்க முடியும். இந்த வீடியோவில் வந்து பாஸ் லினக்ஸ் பற்றி நான் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிடுறேன். பாஸுங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோடது வந்து ஒரு அஃபிஷியலோட ஒரு லினக்ஸ் வந்து ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அதாவது பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷனுங்கிற ஃபுல் நேம் தான் பாஸ். வந்து டெவலப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், டிஜிட்டல் டெவலப்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் வந்து. ஏன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க, அதாவது சில பேர் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் வந்து வாங்கியிருப்பாங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்க லேப்டாப் வந்து டூயல் பூட்டில் இருக்கும், அதாவது விண்டோஸ் வந்து 8 கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஓஎஸும் கொடுத்துருப்பாங்க டூயல் பூட்டில் வந்து உபுண்டு, அதாவது நம்ம இந்த லினக்ஸோட சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது டிஃபால்ட்டாக வந்து கவர்மெண்ட் எல்லா இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லினக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர், அதாவது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். யார் வேணுமோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், அது யாருக்கும் பே பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வைரஸ்லாம் ஈஸியாக வந்து அட்டாக் ஆகுது, ஏன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டியும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதாவது ஹேக்கிங்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அது ஓப்பன் சோர்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது விண்டோஸ்னு பார்த்தா வந்து நம்ம வந்து ஒரு பே பண்ணி வாங்குற சாஃப்ட்வேர் வந்து ஈஸியாக வந்து வைரஸ் அட்டாக் ஹேக்கிங் பண்ணி நம்மளோட டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்க்காக தான் லினக்ஸ்க்கு வந்து தேடி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதால கவர்மெண்ட்டே வந்து பாஸ் ஓஎஸ் வந்து லேப்டாப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாஸ் ஓஎஸை வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கி பாஸ் லினக்ஸ் ஓஎஸ்ன்னு சொல்லி உங்கள் ப்ரௌசரில் சர்ச் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணல ஃபஸ்ட்டு வந்ததில் வந்து பாஸ் லினக்ஸ்னு ஒரு வெப்சைட் அந்த இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதிலேயே பார்த்துருப்பீங்க, அதாவது பாஸ் ஃபார் டெஸ்க்டாப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பாஸ் இஸ் இந்தியன் GNU லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டெவலப் பை CDSC அண்ட் இஸ் கஸ்டமைஸ்டு சூட் ஃபார் இந்தியன் டிஜிட்டல் என்வரான்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய லாங்குவேஜில் கிட்ட 19 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் இந்த வெப்சைட்டில் படிச்சுக்கலாம். கீழே வந்து பார்க்கையில் வந்து பாஸோட டெஸ்க்டாப் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. எடு பாஸ், அதாவது எஜுகேஷன் ஸ்கூலுக்கும் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ்ட் சர்வர் தான், சர்வர் யூஸ் பண்ணி போடுறதுனால அந்த வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. பாஸ் மூல் இந்த கிட்டத்தட்ட 4 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த வெர்ஷன் வந்து நம்ம கவனுக்கு தேவையான வெர்ஷன் எப்படி டவுன்லோட் இங்கே வந்து மேலே வந்து டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவொன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதாவது கொடுத்துருக்காங்க பாஸ் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 8 வெர்ஷனில் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. இது லேட்டஸ்ட்டாக வந்து பாஸோட 8th வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எடு பாஸ், அதாவது எஜுகேஷன் ஸ்கூலுக்கு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாஸோட சர்வர் இருக்குது, பாஸோட MOL, இந்த மாதிரி 4 வெர்ஷனில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பாஸோட 8 இந்த வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணணும். இங்கே வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸோட 8, அதாவது யூஸ் பார்த்துக்கலாம், அதாவது பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க, அதாவது லைக் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாஸோட ஓல்டர் வெர்ஷன், அதாவது பாஸ் 7 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளிக் பண்ணி பாஸோட ஓல்டர் வெர்ஷன் வந்து என்ன வேணுமோ உங்களுக்குனாலும் நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த எடு பாஸோட 4 வந்து டவுன்லோட் 64 இமேஜ் பிட் இதில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டலேஷன் எப்படி கைடும் கொடுத்துருக்காங்க, நம்மளே பார்த்து எது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பாஸோட OS எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆயிரும். இங்கே வந்து கீழே பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். GB, அதாவது கிட்டத்தட்ட 3 GB வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து அதாவது ISO ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பாஸ் ஓஎஸ் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பாஸ் ஓஎஸ்னா என்ன, அது வந்து லினக்ஸ் வந்து OS அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம அதுக்கடுத்த வீடியோவில் வந்து பாஸோட அதாவது ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ஏன்னா நம்ம சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன் அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் வந்து டூயல் போட் இன்ஸ்டால் பண்ண கொஞ்சம் ரிஸ்க் ஆகும். நம்ம இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறோம். கொஞ்சம் லேட் ஆனாலும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சாரி, ஏன்னா நம்ம 100% அப்லோட் பண்ணிடுவோம். ஏன்னா அவருக்காக நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுறோம். நீங்கள்
அதாவது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா, அதாவது இந்த பாஸ் வாய்ஸ் வந்து என்ன, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிட்டும் எப்படி இருக்குது. அதாவது பாஸ் வாய்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் சாஃப்ட்வேர்னா அவங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது கவர்மெண்ட் லேப்டாப் வந்திருக்கும், அது அந்த ஓஎஸ் வந்து பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சில பேர் வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓஎஸ், அதாவது வெறும் விண்டோஸ் 10 விண்டோஸ் 8 வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.